போகும்போது அவசரம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஆஹா ஆஹா அண்ணா ஆஹா 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 நான் கடைக்கு போறேன். ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். வணக்கம், நான் உங்கள் யூகேடியா. நான் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து சூரிச் நகரத்தில் இருக்க மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த காணொலியை வழங்கி கொண்டிருக்கிறேன். 1847 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 ஓப்பன் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 177 ஆண்டு பழமையான ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். உலகத்தில் இருக்கிற பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இதுவும் உண்டு. எப்பயுமே பரபரப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் 2915 ட்ரெயின் வந்து போகும்னு சொல்கிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் 2023-2024 ஆண்டு யூரோப்பில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் முதலாவது ரேங்க் எடுத்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக காணப்படுது. இந்த சுவிஸ் நாட்டிலிருந்து ஜெர்மன், இத்தாலி, ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இங்கேருந்து போகும்னு சொல்கிறாங்க. சரி, நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2 வழியாக அப்படி களை கட்டுது. மிகப்பெரிய ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே. இங்கே தான் இன்டோர் மார்க்கெட்டில், அதாவது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்டோர் கிறிஸ்மஸ் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது சொல்லலாம். நிறைய 120க்கு மேற்பட்ட கடை தொகுதிகள் காணப்படுது. ஒவ்வொன்றும் வித்தியாசமான முறையில் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் பார்க்க அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே மெய் மறந்து நிற்போம். அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க ஒவ்வொன்றா நான் பார்க்க போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ 10 மீட்டர் உயரம், 32 அடி உயரமான ஒரு கிறிஸ்மஸ் மரம் அமைச்சிருக்காங்க. அது லிண்ட் சாக்லேட்டால் அமைச்சிருக்காங்க. அதில் அப்படியே தொங்கும். வாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை என்று சொன்னாலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் தெரியும். ஃப்ரெஞ்ச் நாட்டில் தான் இது ஃபேமஸ். அதே மாதிரி பெல்ஜியம் நாட்டிலையும் ஒரு வித்தியாசமாக பொரிப்பாங்க. பெரிய பெரிய துண்டா பொட்டேட்டோ உருளைக்கிழங்க வெட்டி போட்டு பொரிப்பாங்க. அதுவும் ஒரு இந்த கடை தான் அது நல்ல ஃபேமஸ். பெல்ஜியத்தில் அவங்களோட சிப்ஸை சாப்பிட்டாலே ஒரு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய துண்டாக வெட்டி பொரிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறேன்றது தானே. இது யூரோப்பில் இருக்கிற இன்டோர் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட். சுவிட்சர்லாண்டில் இருக்க சூரிச் நகரத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன், அங்கே தான் இந்த மார்க்கெட் இருக்குது. அதுக்கும் இன்டோர். இங்கே மிக பிரபல்யமாக இருக்க மோல்டு வைன் என்று சொல்லுவாங்க. அதாவது வாயினை சூடாக்கி குடிப்பாங்க. இந்த குளிர், அடிக்கிற குளிருக்கு எல்லார் கையிலையும் ஒரு கிளாஸ் வைன் இருக்கும். குடிச்சு கொண்டு அப்படியே வெளியில் அந்த கிளாஸோடையே கொஞ்சம் பேர் நடந்து போவாங்க. அதை ஒரு கிளாஸில் 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஆர்டர் பண்ணி கொண்டு குடிச்சு கொண்டு ஒவ்வொரு கடையாக பார்த்து போவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மூமெண்ட்.
நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஐரோப்பா இல்லை உலக நாடுகள் ஃபுல்லாகவே இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை போட்டுருவாங்க. ஆங்காங்கே அந்தந்த சிட்டிகளுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்துடும். அங்கே அதிகளவான லோக்கலில் இருக்கிற மிக பிரபல்யமான அந்த கடைகள் எல்லாம் வந்து அவங்களோட பிரான்ச்சை வந்து போட்டுருவாங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருந்தாலே அந்த லோக்கல் ஃபுட் உள்ளூர் உணவுகளை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு உள்ளூர் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்க லோக்கலுக்குள்ளே இருக்க ஒரு பேக்கரி ஐட்டங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊரோட அந்த சுவையோடு நாங்கள் அதை சாப்பிடலாம். அந்தந்த பகுதிகளில் இருக்க நிறைய கடைகள் இருக்குது பார்த்திங்களா. 120 கடைக்கு மேலே இந்த ஒரு பெரிய ஒரு ஹோலில் உள்ளுக்குள்ளே அது இன்டோருக்குள்ளே அமைஞ்சிருக்காங்க. இது வந்து நாங்கள் இப்போல்லாம் இது பார்த்து கொண்டிருக்க இந்த இதெல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மேலே இருக்க முதலாவது தளத்தில் தான். இதுக்கு கீழே இன்னும் 2 தளங்கள் இருக்குது, அதாவது அண்டர் கிரவுண்ட். இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். 1877ஆம் ஆண்டு தான் இது முதலாக திறந்து வைக்கப்பட்டது. அண்டையிலிருந்து இது வந்து மிக பாப்புலர் ஆகிட்டு 4 நாடுகளும் சேர்ந்து ஒரு சங்கமிக்கிற ஒரு மைய பகுதியில் இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்க சூரிச் நகரத்தில் இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கிறதால மிக பிரபல்யமான மிக பணக்கார வர்த்தகர்கள்லாம் வந்து இங்கே வந்து மீட்டிங் வைப்பாங்க. இங்கே தான் வந்து ஒரு மையப்பகுதி என்றே சொல்லலாம். சரி, நாங்கள் வாங்க கீழே போய் பார்க்க போகிறோம். இப்போ நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த அமைப்புகள் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்ற பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டோம், நிலத்துக்கு கீழே தான் நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் இப்போ வெளிநாட்டில் இருந்து, இப்போ வெளிநாடுண்டா ஜெர்மன் ஃப்ரான்ஸ்லேருந்து வாராக்கெல்லாம் இதுக்குள்ளே வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி இந்த இடத்துல வந்து அவங்களோட லக்கேஜுகள் உடுப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு போகலாம். லொக்கர் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கு நம்ம பெரிய லக்கேஜ் கொண்டு வந்தால் பெரிய பாக்ஸுக்குள்ளே போடலாம். அது வந்து வடிவான ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். இங்கேயே வந்து குளித்து வலிக்கிட்டு உடுப்பு மாற்றி எல்லாமே போகிறதுக்குரிய சகல வசதியான அம்சங்களும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி போகிறோன்னு. இதில் வந்து நாங்கள் இதில் ப்ரைஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ஸ்மால் லக்கேஜ் வந்து 6 பிராங்க் வந்து இருக்குது, மீடியம் 8 பிராங்க் இருக்குது, லார்ஜ் வந்து 10 பிராங்க், எக்ஸல் இப்படி இருக்குது 15. இது மேக்ஸிமம் வந்து 6 ஹவர்ஸ்லேருந்து 96 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட உடைமைகளை அதாவது லக்கேஜ் சாமான் முக்கியமான சாமானில் இந்த லொக்கரில் போட்டுட்டு போகலாம். அதாவது வந்து இறங்கிட்டு இதுக்குள்ளே வந்து லொக்கரில் வச்சுட்டு முக்கியமானதை நீங்கள் சுவிட்சர்லாந்து சுற்றி ஒரு 3 நாள் சுற்றலாம்னு எனக்கு 96 ஹவர்ஸ் சுற்றிட்டு வந்துட்டு சாமான் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம். இங்கேயே வந்து பாத்ரூம் எல்லாம் இருக்குது, குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது, ஃப்ரீ வைஃபை இருக்குது. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களோடு இருக்கிறதால இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக யூரோப்பில் இன்றைக்கு காணப்படுது. இங்கே நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. கடை தொகுதிகள் மட்டும் 400க்கும் மேற்பட்ட கடை தொகுதிகள் வந்து இங்கே இருக்குது. அந்த கடை தொகுதியில் நாங்கள் பார்க்குறோம். எல்லா கடைகளும் முக்கியமாக உங்களுக்கு தேவையான எல்லா கடைகளும் இங்கே இருக்கும். அடித்தளத்தில் எல்லா ரயில் தண்டவாளங்கள் அந்த கேட் 1லேருந்து 44 வரைக்கும் இருக்குவாங்க. அதையும் பார்ப்ப முடிஞ்சால் காட்டுறேன். இதெல்லாமே கடை தொகுதிகள் தான். நாங்கள் மேலே பார்த்தது அதில் பெரிய ஒரு ஹோல் இருந்தது. அந்த ஹோலுக்குள்ளே கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க, ரயில்வே தண்டவாளங்கள் இருந்துச்சு. அதோட கீழே எல்லாமே பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கே உலக நாட்டில் இருக்க பிராண்டில் இருந்து உள்ளூர் நாட்டு பிராண்ட் கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குண்டு. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க, போய்கொண்டே இருக்கிறாங்க. அதான் வந்து உலக நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுவாக இருக்குது. அதாவது ஐரோப்பாவில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதுவாகவும் இருக்குது. இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா இங்கே வந்து பார்த்ததும் தெரியும், இங்கே அவ்வளோ அருமையான நிறைய விஷயங்கள் இருக்குது.
மீக்ரோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது. லண்டனில் வந்து ஓஃப்லைசன் மாதிரி இங்கே வந்து ஹிஷாக்குன்றது தான் ஓஃப்லைசனுக்கு இப்போல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு கடை பார்த்தேன், உண்மையாகவே எனக்கு இங்கே வந்து எல்லா நாட்டு குடிபானங்கள் இருந்துச்சு. அது சாஃப்ட் ட்ரிங்காக இருக்கட்டும், அல்கோஹோலாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்க எத்தனை வகையான குடிபானங்கள் இருக்கோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரிங்கை வந்து இங்கே பார்க்கக்கூடிய அமெரிக்கன் ட்ரிங்க்ஸ் இருக்குது. எல்லா வகையான அமெரிக்கன் ட்ரிங்க்ஸ் இருக்குது. சைனீஸ், ஜப்பான், தாய்லாந்து எல்லா வகையான பானங்களும் குடிபானங்களும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான கடை. முதல் தரம் நான் இப்படி ஒரு கடையை பார்த்தேன். இங்கே பாரு, ஆங்காங்கே குப்பையில் அழகாக போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பின் எல்லாம் வச்சுருந்தாங்க. வித்தியாசம் லைட்லாம் போட்டிருந்தீங்க. நின்று சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள், எல்லாமே மக்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இலகுவாக பயன்படுத்துகிற மாதிரி அவ்வளோ வசதிகள் அழகாக நீட்டாக இருந்துச்சு. இந்த பூவாதெல்லாம் அப்படி விலை 29 பிராங்க், 39 பிராங்க், 80 பிராங்கு கூட அந்த சின்ன குட்டி இந்த பூவாசெல்லாம் இருந்துச்சு. எல்லா இடத்தையும் நான் சுற்றி காட்ட போகிறேன். இங்கே இருக்கிற எல்லா கடைகளையும் முடிஞ்ச அளவுக்கு நான் சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதுதான் சூரிச்சில் இருக்க மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன், இப்படி தான் இருக்குமென்ற ஐடியா வரும். வாங்க நாங்களும் சுற்றி பாருங்கள் எங்களோட. இது பெரிய ஒரு பரந்த தேசம், மிகப்பெரிய அளவில் இருக்குது. கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. நடந்து களைப்படைகள் அந்த அளவுக்கு. 2 பக்கங்களும் கடைகள். இங்கே பாருங்க எவ்வளோ சனங்கள், எவ்வளோ வெளிநாட்டாக்கள். பக்கத்தில் இருக்கிற இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரியா எல்லா நாட்டு மக்களும் இலகுவாக வந்து போகலாம். என்னென்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே நேர்னா இங்கே ஒரு 1 hour 2 hours வந்து இறக்கிடலாம். அந்த அளவுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து மிக முக்கியமாக இருக்குது. அடுத்தது சுவிஸ்நாடுன்றது வந்து ஐரோப்பாவில் இருக்கிற மிகவும் அழகான நாடு, எல்லாரும் விரும்பக்கூடிய நாடு. உலக நாட்டிலே வந்து சுவிஸ்ன்றாலே ஆசைப்பட ஆக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுவிஸ்ன்றாலே அங்கே இருக்க வசதிகள் மட்டுமில்லை, அந்த நாட்டு அழகும் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே போனாலே கிட்டத்தட்ட ஹீத்ரோ ஏர்போர்ட் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வரும். ஏன்னு சொன்னால் மக்கள் போகிறதும் பாரதும் லக்கேஜோட மேலேயும் ரயில் ஓடுது, நிலத்து கீழையும் ஓடுது. ஷாப்பிங் சென்டர் வளைச்சி இருக்குது.
பார்க்கும் பொழுது பெரிய ஒரு ஏர்போர்ட் மாதிரி தான் எங்களுக்கு ஒரு உணர்வை தூண்டும் வந்து இங்கே பாருங்கள். இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நம்புவீங்களா? அந்த அளவுக்கு 44 வரைக்கும் இருக்குது. 1 தொடக்கம் 44 வரைக்கும் அந்த கேட் இருக்குது என்றால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குன்னு பாருங்கள். எங்கே போனாலும் அதை வடிவாக காட்டியிருக்காங்க. 31 கீழே எடுத்து போகணும். எங்கே பார்த்தாலும் நம்ம படிக்கட்டுகள் இருக்குது, இறங்கி ஏறுறதுக்கு அவ்வளோ வசதிகள் இருக்குது. வந்து இறங்கிட்டு சாமானையும் வாங்கிட்டு இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நல்ல ஒரு ரிப்பவுண்ட் அடிக்கலாம். நீங்கள் பயப்படைய தேவையில்லை. இங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அவ்வளோ அழகு. இந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி நிறைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. ஒன்று படகு சேவை இருக்குது, ட்ராம் அமைப்புகள் இருக்குது, அடுத்தது இது புகையிரத நிலையம், பஸ் சேவைகள் இருக்குது. எல்லாமே இந்த மையப்பகுதியில் இருக்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்குது. அதால் பயப்படாமல் போகலாம். நாங்கள் எங்கே போகலாம். இந்த சாக்லேட் தான் சுவிஸில் இருக்கிற மிக மிக சுவையான சாக்லேட்டும் ஒரு ஃபேமஸான சாக்லேட்டும். ஹோம்மேட் எல்லாமே கையால் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவிஸ் என்றாலே சுவிஸ் சாக்லேட் என்றாலே ஃபேமஸ். அதில் லிண்ட் இருக்குது, டப்ளான் இருக்குது. அப்போ இதே மாதிரி இது வந்து ஹோம்மேட் சாக்லேட். சாப்பிட்டு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு சுவையாக இருக்கும். கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் இதை கட்டாயம் வந்தால் இந்த சாக்லேட் கடை இது வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் இருக்குது. இதில் பிரான்ச் வந்து சூரிச் ஏர்போர்ட்டில், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லையும் நான் அதில் பிரான்ச்சை பார்க்குறேன். சரி, அதுக்கு முதல்ல அந்த சாக்லேட் கடையோட பேரையும் காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சூரிச்சில் இருக்க மிக முக்கியமான இடங்களை பிரயாணம் செஞ்சுருக்கோம். அதிகளவான வீடியோ வந்து சூரிச் நேரத்தில் இருக்க மிக பிரபலியமாக தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழ்கிற இடத்தையும் காணொலி ஆகியிருக்கிறோம். தொடர்ந்து வரப்போகுது. சூரிச் நகரில் அவ்வளோ அழகான காட்சிகள் இருக்குது. நீங்கள் வாங்க, தொடர்ந்து எங்களோட நினைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.